சந்தோஷமா இருக்குதுங்க. எத்தனை பேர் சந்தோஷமா இல்ல? அப்போ உண்மையா சந்தோஷமா இருக்கிறவங்களா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குங்க? கை தூக்கி அல்லையா சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த ரூட்டட் இன் கிரைஸ்ட்ல ஃபர்ஸ்ட் செஷன்ல பாஸ்டர் ஐயா சொன்னாங்கல்ல, குணத்தின் வேர்கள் அதனுடைய குவாலிட்டிஸை பார்க்க போறோம்னு சொன்னாங்க. அதுல குவாலிட்டி எதை பத்தி படிச்சோம்? ஒபீடியன்ஸ் பத்தி படிச்சோம். இப்ப ரெண்டாவது குவாலிட்டி ஆகிய இன்டெகிரிட்டி பத்தி படிக்க போறோம். இன்டெகிரிட்டி அப்படின்னா உத்தமம். போர்டு செட் பண்றேங்க. இன்டெகிரிட்டினா உத்தமம். ஓகே, இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இன்டெகிரிட்டின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உத்தமம்ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? உத்தமம்னா என்ன? உண்மையா இருக்கிறது. வேற சத்தமா சொல்றவங்க சத்தமா சொல்லணும். என்னங்க? நேர்மையா நடக்கிறது. யார் அவங்கள இருக்கிறாங்களோ இல்லையா நேர்மையா நடக்கிறது. வேற உத்தமம்னா வேற என்ன? Okay, obeying to the word of God. ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறது. வேற பைபிள் கிறிஸ்டியானிட்டி இல்லாம ஜென்ரலா உத்தமம் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்ன? இப்ப வெறும் கிறிஸ்டியன்ஸ் மாத்திரம் யூஸ் பண்ற வார்த்தை இல்லையே இது. வெளி உலகத்துல மத்தவங்க எல்லாம் கூட இந்த இன்டெகிரிட்டி உத்தமம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்கல்ல. மனசாட்சிக்கு விரோதமா இல்லாம போய் பேசாம இருக்கிறது. வேற ஹானஸ்டா இருக்கிறது. நைஸ். வேற எல்லாத்துலயும் பர்ஃபெக்டா இருக்கிறது. அது இன்டெகிரிட்டி அப்படின்னு யார் சொல்லி கொடுத்தது? ஓகே, வேற இன்டெகிரிட்டினா வேற என்ன? உத்தமம் அப்படின்னா என்ன? சிஸ்டர் சொன்னது போல இன்டெகிரிட்டியோட டெஃபினிஷன் பாக்குறோம்னு வைங்களேன். டூயிங் த ரைட் திங் ஈவன் இஃப் நோ ஒன் இஸ் வாட்சிங். இன்டெகிரிட்டிக்கு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூயிங் த ரைட் திங் even if no one is watching. யாரும் பார்க்காதப்ப கூட எது கரெக்டோ அதை செய்யுது. சரி, எது கரெக்ட் நம்மளுக்கு எப்படி தெரியும்? இப்பதான் பைபிள் உள்ள வருது. வெளி உலகத்தாரோட பாயிண்ட் ஆஃப் வியூல எது கரெக்ட், பைபிளோட பாயிண்ட் ஆஃப் வியூல எது கரெக்ட். இது ரெண்டுத்துல எது கரெக்ட்ன்றது நம்மளுக்கு எப்படி தெரியும்? எப்ப தெரியும்? ஜென்ரலா இப்ப பைபிள் விட்டுலாம், கிறிஸ்டியானிட்டி விட்டுலாம். டிராபிக் ரூல்ஸை பத்தி பார்க்கலாம். நம்ம நாட்டுல லெஃப்ட் சைடு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? வெஹிக்கிள்ஸ் டிரைவ் பண்ணுவோம். அமெரிக்கா போன்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ரைட் சைட் டிரைவ் பண்ணுவாங்க. சைக்கிள் ஓட்டினாலும், பைக் ஓட்டினாலும், கார் ஓட்டினாலும் லெஃப்ட் சைட் தான் நம்ம டிரைவ் பண்ணோம் அப்படின்றது நம்ம நாட்டினுடைய ரூல்ஸ். கரெக்டா? இதை ஃபாலோ பண்றது ரைட் திங். கரெக்டா? எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம்? வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்களை கேட்கிறேன். சரி, நடந்து போறவங்க லெஃப்ட்ல போகணுமா ரைட்ல போகணுமா? லெஃப்ட்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. ஸ்ட்ரைட்டா கை தூக்குங்க. எத்தனை பேர் சொல்றீங்க நடந்து போறவங்களும் லெஃப்ட்ல தான் நடந்து போகணும்னு சொல்றவங்க? ஸ்ட்ரைட்டா கை தூக்குங்க. கொஸ்டின் புரிஞ்சுச்சா? நடந்து போறவங்க லெஃப்ட்ல போகணும்னு சொல்றவங்க எல்லாம் கை தூக்குங்க. நீங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம நாட்டின் சட்டத்தின்படி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் லெஃப்ட்ல போறதுனால நடந்து போறவங்க ரைட் சைடு தான் போகணும். இந்த மாதிரி நம்மளுடைய கவர்மெண்ட் போட்ட ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்றதுன்றது பொது உடைமை. அதை நம்ம என்ன பண்ணணும்? பொதுவா ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. இப்ப பைபிள் உள்ள வந்ததுக்கு அப்புறமா பைபிள்ல இருக்கிற சில எக்ஸாம்பிள்ஸை சேர்த்து பைபிள்ல நம்ம கத்துக்க வேண்டிய சில விஷயங்களை கத்துக்கினதுக்கு அப்புறமா அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ற சில விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்ப இன்டெகிரிட்டியில பார்த்தோம்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ண. ஃபர்ஸ்ட், பைபிள் கொடுக்குற டெஃபினிஷன், இன்டெகிரிட்டின்ற அந்த வார்த்தைக்கு பைபிள் கொடுக்குற டெஃபினிஷன் being upright and blameless. அந்த ரெண்டு வார்த்தையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. if you have integrity you will be upright and blameless. நீங்க சன்மார்க்கனும் உத்தமர்களுமா இருப்பீங்க. being upright and blameless. uprightனா என்ன? எல்லா டைம்லுமே சரியானதையே செய்யுது. doing the right thing always. being uprightனா doing the right thing
ஆல்வேஸ். பிளேம்லெஸ்னா என்ன? யாரும் நம்மள கை காமிச்சு ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துக்கிறது. இவங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறது. புரியுதுங்களா? பீயிங் பிளேம்லெஸ்னா என்ன? நான் ஒருத்தரை ஒரு விஷயத்துல கரெக்ட் பண்றேன்னா அதுக்கு முன்னாடி நான் அதுல கரெக்டா இருக்கணும். போன் யூஸ் பண்ணாதீங்க கிளாஸ்ல அப்படின்னு நான் சொல்றேன்னா வேற ஒருத்தர் கிளாஸ் எடுக்கும்போது நான் போன் யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அது பிளேம்லெஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட். பீயிங் அப்ரைட் அண்ட் பிளேம்லெஸ். இதுல நம்ம வந்து முதல்ல வந்து ப்ராவர்ப்ஸ் 11 சாப்டர் 11th சாப்டர் 3rd verse வாசிங்க. ப்ராவர்ப்ஸ். எஸ், இன்னொருத்தர் திருவில்லியம்ல வாசிங்க. ப்ராவர்ப்ஸ் 11:3. நேர்மையான, சூப்பரான வார்த்தை, நேர்மையானவர்களின் நல்லொழுக்கம் வாசுங்க அவர்களை வழி நடத்தும். ஓகே, அது வந்து கிளைமேக்ஸ். அதுதான் நம்ம கன்க்ளூஷன்ல பார்க்க போறோம். நம்பிக்கை துரோகிகள், இந்த இன்டெகிரிட்டி இல்லாதவங்க யாருன்றது அந்த வசனத்திலே நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இப்ப இந்த குணங்கள் யார்கிட்ட எல்லாம் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட், பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த இன்டெகிரிட்டியோட இருந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 3 பேரை பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜோபை பத்தி பார்க்க போறோம். யோபு அவரை பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது டேவிட் பத்தி பார்க்க போறோம். மூணாவது ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி பார்க்க போறோம். அவர் தானே நம்ம ஹீரோ. ஸோ ஹீரோ இல்லாம எந்த மூவியும் ஓடாதுல்ல. நம்மளுக்கு எல்லா மூவில எல்லா விஷயத்திலுமே ஏசப்பாவை டச் பண்ணலன்னா எப்படி? ஃபர்ஸ்ட் ஜோப்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் தி புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 1 verse 1 வாசிங்க. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்தான். இப்போ இந்த சர்டிபிகேஷன்ல முதல்ல யோபுவை பத்தி பைபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுது? யோபு எப்படியெல்லாம் இருந்தாரு? அந்த வசனம் டிஸ்பிளே பண்ணுங்க. சரி, எல்லாம் சேர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சிடலாமா? யோபு 1:1. ஓகே, 80 பேர் இருக்கிற ஹால் இவ்வளவுதான் சவுண்ட் கேக்குமா? எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஜோப் 1:1 பைபிள் வசனம் போட்டுருங்க. எஸ். ஓகே, பைபிள் அவரை பத்தி என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட், there was a man whose name was Job. அவரு ஊத்ஸ்ன்ற ஒரு தேசத்துல இருந்தாரு. அவர் எப்படி இருந்தாரு? ஃபர்ஸ்ட் சொல்லுது, he was blameless and upright. அவர் மத்தவங்க குறை சொல்ற மாதிரி இல்லாம அதே நேரத்துல நேர்மையானவரா இருந்தார். கரெக்டுங்களா? அதை தொடர்ந்து பார்த்தோம்னா he was also feared God. He also feared God. அவர் என்ன பண்ணாரு? கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினார். அப்போ ஒரு மனுஷன் இன்டெகிரிட்டியோட இருக்கிறான்னா இந்த குணங்கள் எல்லாம் இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் நம்ம ஜோப் கிட்ட பாக்குறோம். சரி, யார் வேணாலும் ஒரு புக்குக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறப்போ, இப்போ உதாரணத்துக்கு என்ன பத்தி சொல்லுங்கன்னு நான் கேட்கறேன்னு வைங்களேன். நீங்க என்ன நல்லவன்னு சொல்றீங்களோ இல்லையோ, ஆனா நான் வெளியே சொல்றப்ப எப்படி சொல்லுவேன்? இந்த உலகத்துல நான் தான் ரொம்ப நல்லவன். உங்களை யாராவது கெட்டவங்கன்னு சொல்லிக்குவீங்களா? இல்ல. ஏதாவது ஒரு பஞ்சாயத்து நடக்குது அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிற நியாயத்தை பத்தி மாத்திரம் தானே நம்ம சொல்றோம். நம்ம பண்ண தப்பு ஹைலைட் பண்ணுவோமா? இல்ல. ஏன்னா we are mere human beings இல்ல. எப்பவுமே வந்து நம்ம பக்கம் இருக்கிற தப்ப நம்ம சொல்றது இல்லைல்ல. ஏன்னா நம்ம எப்பவுமே நம்ம கரெக்ட்னு காமிச்சுக்க விரும்புறவங்க. அந்த ஆங்கிள் பாக்குறப்போ ஜோப் புக்கோட இன்ட்ரோடக்ஷன் என்னது? அவரே அவருக்கு கொடுத்துக்கிற இன்ட்ரோடக்ஷன் வச்சுக்கலாமா? அவரே அவரை பத்தி சொல்லிட்டாரு. என்னன்னு? யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறோம். என்னை பத்தி இன்ட்ரோடக்ஷன் நானே கொடுத்துட்ட மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா அதே சாப்டர்ல 8th verse வாசிங்களா. ஜோப் 1:8 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறோமாகிய அவனை போல
பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். இது ஆண்டவர் யோபுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட். ஃபர்ஸ்ட் வர்ஸ் படிக்கிறப்போ யோபுக்கு கொடுத்துன சர்டிபிகேட் மாதிரி தெரியும். ஆனா 8th வர்ஸ் சொல்லுது, ஆண்டவர் சாத்தான் கிட்ட யோபுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. என்னன்னு? அவன் உத்தமன், சன்மார்க்கன், அவன் பிளேம்லெஸ், யாரும் அவன் மேல குறை சொல்ல முடியாத அளவுக்கு நல்லவன். 3வது, பொல்லாப்புக்கு விலகணும் அவன், என் மேல பயம் இருக்கிறவன். ஆண்டவரே சாத்தான் கிட்ட யோபுவை பத்தி ஒரு சர்டிபிகேட் கொடுத்தார். இந்த சர்டிபிகேட் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பாரா? ஆண்டவர் நம்மளுக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்கறவளுக்கு நம்ம நடந்துக்கிறோமா? சரி, இத்தனை இல்ல, இங்க இருந்து போறப்போ அந்த சர்டிபிகேட் வாங்கிக்கின்னு போறவளுக்கு எக்யூப்டா போலாம். ஃபைன். இப்ப இந்த யோபுவோட வாழ்க்கை, எத்தனை பேருக்கு யோபுவோட ஸ்டோரி ஃபுல்லா தெரியும்? ஓகே, யோபு பத்தி எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? ஸ்ட்ரைட்டா கை தூக்குங்க. நான் கேள்வி எதுவும் உங்களுக்கு கேட்க மாட்டேன். கேள்விப்பட்டவங்க கை தூக்குங்க. நிறைய பேர் யோபு பத்தி கேள்வியே படலையா? ஓகே, இந்த யோபுன்ற மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். இவன் ரொம்ப நல்லவனா இருந்தது சாத்தானுக்கு பிடிக்கல. சாத்தான் என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட போயிட்டு, இந்த பூமியெல்லாம் நான் சுத்திட்டு வந்தேன், யோபு இப்படி இருக்கிறான்ட்டு ஆண்டவர் என்ன பண்ணிடுறாரு, சாத்தான் கிட்ட சொல்றாரு, ஏன் தாசன், ஏன் சர்வெண்ட் ஜோப் எப்படி இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான். இது சொன்ன உடனே சாத்தான் என்ன சொல்றான் தெரியுங்களா? நீங்க அவனை பணக்காரனா வச்சுருக்கிறீங்க, அவனுக்கு நிறைய பசங்க செல்வத்தெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க, அவன் ஹெல்த்தியா இருக்கிறான், அப்படி இருக்கிறவன் கண்டிப்பா உங்களை தான் புகழ்வான், அப்படி இருக்கிறவன் உங்களை தான் பிரைஸ் பண்ணுவான், நீங்க குறை வச்சாதானே அவன் உங்களை திட்டுவான் அப்படின்ட்டு சாத்தானு ஆண்டவர்கிட்ட சேலஞ்ச் வைக்கிறான். ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? சாத்தான் கிட்ட பெர்மிஷன் கொடுத்தாரு. நீ அவன் சொத்தெல்லாம் பிடிங்கிக்கோ, அவன் பிள்ளைங்களெல்லாம் எடுத்துக்கோ, அவன் ஹெல்த்தை பிடிங்கிக்கோ, அவனை சாவு வண்டி அடிக்காத, ஜீவனை வண்டி அவன் கிட்ட விட்டுரு, யோபு சாவக்கூடாது, நீ என்னென்ன பண்ணிக்கோன்னு பெர்மிஷன் கொடுத்துறாரு. சாத்தான் என்ன பண்ணா தெரியுமா? ஒரே நாள்ல இவருக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஆடு மாடு ஒட்டகங்கள் இருந்துச்சு. 3000 ஆடு, 6000 ஒட்டகம், அப்படி பெரிய நம்பர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வாசிச்சோன்னா பெரிய பணக்காரு, பூமியிலே பெரிய பணக்காரு அவர் தான். இன்னைக்கு டேட்டுக்கு டெஸ்லா கம்பெனியோட சிஇஓ ஈலான் மஸ்க் தான் வேர்ல்டுலே மிகப்பெரிய பணக்காரர். அந்த மாதிரி அன்னைக்கு டேட்டுக்கு ஜோபு தான் வேர்ல்டுல மிகப்பெரிய பணக்காரர். அவ்வளோ சொத்து இருந்த அவரு ஒரே நாள்ல ஒரு பெரிய புயல் வந்து எல்லா மிருகமும் செத்துச்சான், எல்லா அனிமல்ஸும் செத்துச்சு. சரி, சொத்து தானே போச்சு, எனக்கு என் ஃபேமிலி இருக்கிறாங்க, என் பசங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சா, இந்த மாதிரி ஒரு ஹால்ல அவங்க பசங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஹால் கொலாப்ஸ் ஆகி விழுந்து அவங்க பசங்க எல்லாம் ஒரே நாள்ல செத்துட்டாங்க. ஒரு சைட்ல இருந்து நியூஸ் வருது, உங்க சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னு ஒரு நியூஸ் வருது. இன்னொரு சைட்ல இருந்து நியூஸ் வருது, உங்க பசங்க எல்லாம் செத்துட்டாங்க நியூஸ் வருது. அன்னைக்கே உடம்புல இல்லாத எல்லா வியாதியும் வந்துச்சு. சாதாரணமா 2 நாள் குளிக்கணும்னாவே பக்கத்துல யாரும் நம்ம பக்கத்துல வரமாட்டாங்க. குஷ்டரோகம் வந்து இவர் மேல ஃபுல்லா துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிச்சு. மருந்து போடுறதுக்கு காசு இல்லையா, குப்பையில போய் உக்காந்து சாம்பல் எடுத்து பூசினுங்கிற நிலைமைக்கு போயிட்டாரு. உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனுக்கு வந்த நிலைமை. அந்த நிலைமையில யோபு என்ன சொன்னார் தெரியுங்களா? கர்த்தர் தான் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கினாரு, அதனால ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சாத்தானுக்கு வயிற்றுச்சல் குறையவே இல்லை. ஆண்டவர்கிட்ட திருப்பி திருப்பி போய் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறான். யோபு என்ன நடந்தாலும் ஆண்டவரை திட்டவே இல்லை. நம்மலாம் என்ன பண்றோம், ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு பெருசா வந்துட்டு அது சால்வ் ஆகலன்னு வைங்க, ஆண்டவரை எப்படி பேசுறோம்? ஆண்டவரே, உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, வாய் இல்லையா, இந்த நிலைமையில என்ன தள்ளிட்டீங்களேன்ட்டு. ஆனா யோபு அவரோட லைஃப்ல எல்லாமே அவரை விட்டுட்டு போனா கூட ஆண்டவர் எதிர்த்து அவர் பேசவே இல்லை. ஆண்டவரை முறுமுறுக்கவே இல்லை. நம்ம ஆண்டவர் எதிர்த்து பேசலாம் கூட அட்லீஸ்ட் முறுமுறுத்துறோம்ல. பெரிய பிரச்சனை வரப்போ நான் என்ன சுகத்தை கண்டேன், சர்ச்சுக்கு போறதுனால நான் என்ன சுகத்தை கண்டேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க விளையாண்டுக்கிறாங்க, கிரிக்கெட் ஆடுனுக்கிறாங்க, ஃபுட்பால் ஆடுனுக்கிறாங்க, நான் மாத்திரம் சர்ச்சுக்கு போயினுக்கிறேன், சண்டே சண்டே எப்பவுமே சர்ச்சிலே இருக்கிறேன். இந்த ஃபீலிங் யாருக்காவது வந்திருக்குதா? வந்திருந்து இல்லையா? அவ்வளவு நல்லவங்களா நீங்கெல்லாம்? ஓகே, அவ்வளவு நல்லவங்களாவே இருங்க. இந்த ஜோபை பத்தி சாத்தான் ஆண்டவர் கிட்ட சொல்றப்ப ஆண்டவர் ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு பாருங்க. ஏன் அந்த சர்டிபிகேட் கொடுக்குறாருன்ற அந்த முழு புக்கு படிக்கும் போது தான் தெரியுது. அந்த முழு புக்ல யோபு மேல ஒரு குறையும் இல்லை, ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவரா இருந்து கூட ஆண்டவர் அது எல்லாத்தையும் அவரோட லைஃப்ல அலோவ் பண்ணார். அப்படி இருந்தும் அவர் இன்டெகிரிட்டியோட இருந்தார். ஜோப்னோட லைஃப்ல நம்மளுக்கு நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஒரு இடத்துல ஜோப்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வராங்க. அந்த 3 பேர் வந்து யோபு பார்த்ததுக்கு அப்புறம்
இவருக்கு சமாதானம் சொல்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வரல. ஏன்னா ஒரே நாள்ல எல்லா சொத்தும் போயிடுச்சு. ஒரே நாள்ல 10 பசங்க அவருக்கு இருந்தாங்க, 10 பேரும் செத்துட்டாங்க. ஒரே நாள்ல ஒரே நாள்ல 10 பசங்களும் செத்துட்டாங்க. நல்ல ஆரோக்கியமா இருந்த அவரு சாம்பல் எடுத்து பூசிக்கிற நிலைமைக்கு வந்துட்டார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, வீட்டுக்கு அவரை துக்கம் விசாரிக்கிறதுக்கு வந்துட்டு, இவர் ஒரு இடத்துல உட்காந்து சாம்பல் பூசின்னு குப்பையில மண்பாண்டம் ஓடெல்லாம் உடைஞ்சிட்டு இருக்கோம்ல, அதுல ஒரு ஓடு எடுத்து சுரண்டின்னுக்கிறாரு. கை சுரண்ட முடியல, சிறங்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, விரலெல்லாம் சாப்பிட்டுச்சு, இப்படி ஆயிடுச்சு கை, குஷ்டரோகம் வந்த மாதிரி. சுரண்டறதுக்கு விரல் இல்லாம அந்த ஓடு எடுத்து சுரண்டின்னுக்கிறாரு, நம்ச்சல் தாங்க முடியாம. அந்த மாதிரியான வியாதி உடம்புல. அந்த நிலைமையில யோபு இருக்கிறப்ப என்னாச்சு தெரியுங்களா? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் வந்தாங்க பாருங்க. அந்த 3 பேரும் வந்துட்டு ஒரு 7 நாள் இவர்கிட்ட பேசவே இல்லை. அந்த அளவுக்கு இவரோட துக்கம் பெருசா இருந்துச்சு. 7 நாளுக்கு அப்புறமா ஒருத்தரா பேசுறாங்க. நீ என்னவோ தப்பு பண்ணிக்கிற, நீ என்னவோ பண்ணிக்கிற, அதனால தான் ஆண்டவர் இது உனக்கு உன் லைஃப்ல அனுமதிச்சார். யோபு என்ன சொன்னார் தெரியுங்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரிடீமர் லிவெத். கடைசி நாள்ல மண்ணில் வந்து நிக்குவாரு, அதை நான் பார்க்குவேன்னு சொன்னார். நம்ம ஆண்டவர் அந்த அளவுக்கு விசுவாசத்தோட பேசுவோமா ஆண்டவர்கிட்ட? அவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம லைஃப்ல வந்தா அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டா இல்ல. ஏன் அவ்வளவு ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாரு? ஏன்னா அவர் இன்டெகிரிட்டி இருக்கிற ஒரு மனுஷன். யாரும் பார்த்தாலும் பார்க்கலனாலும் எது சரியோ அதான் நான் செய்வேன்னு நினைச்ச ஒரு மனுஷன். சரி, அதனோட ரிசல்ட்டா என்ன ஆச்சு? அந்த புத்தகத்தினோட கடைசி அதிகாரத்துக்கு திருப்பிட்டீங்கன்னா, வீட்டுக்கு அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது வாசிச்சு பாருங்க. வாசிக்க மாட்டீங்க, ஏன்னா இப்ப சொல்றப்ப யாரும் ஏத்துக்கல. அதுல எத்தனை அதிகாரங்குதுன்னு கூட நோட் பண்ணல பாருங்க நீங்க. இந்த புக் ஆஃப் ஜோப்னுடைய கடைசி அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா, 42வது அதிகாரத்தை ஃபுல்லா நீங்க வாசிச்சீங்கன்னா, அதுல யோபு ஆண்டவர் எப்படி ரெஸ்டோர் பண்றாருன்னு பார்க்க முடியும். அவர் இழந்துட்டு எல்லாமே திருப்பி கிடைச்சிச்சு. மறுபடியும் 10 குழந்தைங்க அவருக்கு பிறந்தாங்க. அவர் இழந்துட்ட எல்லா மிருகங்களும் டபுளா அவருக்கு கிடைச்சிச்சு. இப்போ மறுபடியும் பூமியில அவர் தான் பெரிய பணக்காரர் ஆகிற அளவுக்கு ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணாரு. ஆனா இவர் எந்த தப்புமே பண்ணாதவர்னு ஆண்டவரே சொல்லிட்டாரு. ஏன் இவருக்கு இதை அனுமதிச்சார்? Why did God allow? ஏன் ஆண்டவர் யோபுக்கு அதை அனுமதிச்சார்? ஆண்டவருக்கு யாரு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு தான் நிறைய டெஸ்ட் வைக்க வரான். அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்க தான் இன்டெகிரிட்டியோட இருக்கிறவங்க. சில வேலைகள்ல சில மனிதர்கள் இதுல ஃபெயில் ஆயிடுறாங்க. எப்ப தெரியுங்களா? எனக்கு எக்ஸ்ட்ரா கஷ்டம் வந்துச்சு, லஞ்சம் வாங்கியாவது ஃபீஸ் கட்டிடுறேன், லஞ்சம் வாங்கியாவது இந்த கடன் பிரச்சனைய இது பண்ணிடுறேன்ட்டு இன்டெகிரிட்டினா என்னன்னே தெரியாதவங்க மாதிரி நடந்துக்குவோம். அநியாயமா காசு சம்பாதிக்கிற நிறைய பேர் இப்பதான் ஸ்கூல் படிச்சுருக்கீங்க, காசு சம்பாதிக்கிறது அந்த ஸ்டேஜுக்கு நீங்க போல. ஆனா வேலைக்கு போறவங்களுக்கு அட்லீஸ்ட் இது யூஸ் ஆகும். அநியாயமா சம்பாதிக்கிற காசு நல்லா இருக்காது. ஏன்னா அப்படி சம்பாதிக்கிறவங்க இன்டெகிரிட்டியோட இருக்க முடியாது. ஏன்னா அநியாயமா சம்பாரிச்சோன்னா ஆயிடும், நம்ம பிளேம்லெஸ் இல்லை, நம்ம யாரோ ஒருத்தர் கை காட்டி பேசுற நிலைமைக்கு வந்துடுறோம். தென் வி லூஸ் அவர் இன்டெகிரிட்டி. சரி, யோபு தான் இப்படின்னு பார்த்தா நெக்ஸ்ட் டேவிட் என்ற ஒரு கேரக்டர் உள்ள வர்றாரு. இந்த டேவிட் யாருன்னா, வெறும் ஆடுகளை மேய்ச்சின்னு இருந்த ஒரு மெய்ப்பெண், ஒரு ஷெப்பர்ட் பாய். ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். 15 இயர்ஸ் இருக்கிறப்போ இந்த டேவிட் வந்து, நம்ம எல்லாம் ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்துருக்கிறோம்ல. எத்தனை பேர் ஷெப்பர்ட்ஸை பார்த்துருக்கிறீங்க? ஆடு மேய்க்கிறவங்களை பார்த்துருக்கிறீங்க? ஆடு மேய்க்கிறவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணின்னு இருப்பாங்க? ஒவ்வொருத்தரா சொல்லுங்களேன். மெய்ப்பர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க? கோட் சூட் போட்டுன்னு, ஹேட் எல்லாம் போட்டுக்கின்னு, ஹெட்ஃபோன் மாட்டிக்கின்னு, லேப்டாப் கையில வச்சு நடந்து போவாங்களா? மெய்ப்பர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க? கையில என்ன வச்சுக்கிறான்னு கேட்கல நானு. ட்ரெஸ் என்ன பண்ணுவாங்க? மெய்ப்பர்கள் கோட் சூட் போடுவாங்களா, சிம்பிளான க்ளோத்திங்ல இருக்குவாங்களா? எங்க ஊர்ல பார்த்தோம்னா ஒரு ஷார்ட்ஸு, டிஷர்ட்டோ ஷர்ட்டோ போட்டுக்கின்னு இப்படிதான் அவங்களுடைய ட்ரெஸ். விமனா இருந்தா சாரி, இல்லை அதிகப்படியா சுடிதார், சிம்பிளா. பெரும்பாலும் சாரி தான். சரி, கையில என்னெல்லாம் வச்சுன்னுக்குவாங்க? குச்சி, வேற தண்ணி, நைஸ் தண்ணி, குச்சி வேற, கோல் வேற. ஓகே, குட்டி கல்லு பாயிட்ல வச்சுன்னுக்குவாங்க, யாருன்னா வந்து அடிக்கிறதுக்கு. மெய்ப்பர்கள் வேற என்னெல்லாம் வச்சுன்னுக்குவாங்க? ஒரு போனு, குச்சி, தண்ணி பாட்டிலு, லஞ்சு சாப்பிட்றதுக்கு சின்ன டிஃபன் பாக்ஸு, வேற டார்ச்சு,
பகல்ல டார்ச். ஓகே. ஓ, நீங்க சென்னையா? சென்னையில ராத்திரி தான் ஆடு மேய்க்கிறது அவங்க. ஓகே. சரி, டார்ச்சா? ஓகே, வேற? துண்டு ஷோல்டர்ல. ஓகே, வேற? யாராவது மேய்ப்பர்கள் ஆடு மேய்க்க போறப்போ கிட்டார் எடுத்துன்னு போறவங்கள பாத்துக்கிறீங்களா? ஏதாவது மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துன்னு போய் வாசிக்கிறவங்கள பாத்துருக்கீங்களா? யாராவது கிட்டார் எடுத்துன்னு போவாங்களா? இல்ல இல்ல. ஆனா இந்த மெய்ப்பன் மாத்திரம் தான் ஆடு மேய்க்கிறதுக்கு போற இடத்துல கிட்டார் எடுத்துன்னு போனார். கிட்டார்னா ஹார்ப் எடுத்துன்னு போனார். அது கிட்டார் மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த கிட்டார் எடுத்துன்னு ஆடு மேய்க்க போறாரு. இது நார்மலான விஷயமா? ரொம்ப அப்நார்மலான விஷயம். ஆனா இந்த ஆள் என்ன பண்ணார் தெரியுங்களா? சின்ன பையன் ஆடு மேய்க்க போற அந்த இடத்துல கிட்டார் எடுத்துன்னு போயிட்டு ஆடுங்க பிள்ளை மேய்ற அந்த டைம்ல இவர் ஆண்டவருக்கு பாட்டு எழுதி பாடினுங்கிறார். லிரிசிஸ்ட் ஆயிட்டாரு, மியூசிக் டைரக்டர் ஆயிட்டார், சார் ஆயிட்டாரு. ஹாமில்டன் he started writing songs for the Lord. அவர் எழுதின அட்லீஸ்ட் 40 சாங்ஸ், இன்னும் மோர் தென் 40, ஆல்மோஸ்ட் 70 சாங்ஸ் கிட்ட த புக் ஆஃப் சாம்ஸ்ல இருக்குது. நம்ம சங்கீதங்கள்னு ஒரு புத்தகம் வச்சுருக்கிறோம்ல பைபிளுக்குள்ள, திருவிழம்லாம் இருக்குது சங்கீதத்துக்கு, திருப்பாடல்கள் இருக்குது இல்லைங்களா? அதுல ஆல்மோஸ்ட் 45% டேவிட் எழுதின பாட்டுங்க தான். ஆடு மேய்க்க சொன்னா அங்க இந்த பாட்டுங்க பாடுங்கிறார். ஒரு டைம் இப்படி ஆடு மேய்க்கிறப்ப பாட்டு பாடினுங்கிற அந்த டைம்ல ஒரு சிங்கம் வந்து ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுச்சு, ஃபுல்லா கவ்விடுச்சு. சிங்கத்தினோட வாயை கிழிச்சு உள்ள என்ன தேர்த்தாரு, ஆட்டுக்குட்டி எடுத்து. இது வந்து டேவிட்டினுடைய லைஃப் பேக்ரவுண்ட். இந்த டேவிட்ட ஆண்டவர் வந்து கிங்கா ப்ரமோட் பண்ணணும்னு நினைச்சார். நீ வாப்பா, நீதான் வா. டேவிட் வந்து இவ்வளவு ஹைட் தான் இருக்கிறார், சின்ன பையன், ஆடு மேய்ச்சின்னு ஒரு கிட்டார் வச்சு வாசிச்சுன்னுக்கிற ஒரு சின்ன பையன். டேவிட்டுக்கு 7 அண்ணனுங்க. டேவிட்டோட வீட்டுல டேவிட் 8வது. எத்தனை அண்ணனுங்க? 7 எல்டர் பிரதர்ஸ். இந்த 7 பேருமே ஹைட் அண்ட் வெயிட்டா, ஸ்டர்டியா, ஃபேரா, ஒரு ராஜானா இப்படிதான் இருக்கணும் அந்த மாதிரியான அட்டையர்ல இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டிஸ் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. டால் ஃபிகரு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு, சண்டை போட்டு ஜெயிக்க முடியும். நீ வா டேனி. இந்த மாதிரி ஒரு அண்ணன் இவருக்கு. ஒரு அண்ணன் இல்ல, 7 அண்ணனுங்க. 7 பேருமே ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிறாங்க. இப்ப இந்த டிஃபரன்சஸ் புரியுதுல்ல? நீங்க உங்களுக்கு லீடரா இருக்கணும்னா இந்த மாதிரி டாலா ஹைட்டா ஃபேரா இருக்கிற ஒருத்தரை சூஸ் பண்ணுவீங்களா, இல்ல இவர மாதிரி ரொம்ப சின்ன பையனா இருக்கிற ஒருத்தரை சூஸ் பண்ணுவீங்களா? உங்களுக்கு தலைவனா யாரை சூஸ் பண்ணுவீங்க? இந்த சின்ன பையன் சொல்றத பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு ஓகேவா, இல்ல ஏற்கனவே ஆர்மியில இருக்கிற ஒருத்தர் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு ஓகேவா? கண்டிப்பா நம்ம எல்லாருமே அந்த இதுதானே யோசிப்போம். ஆனா ஆண்டவர் போப்பா பக்கார் போப்பா ஸ்டெடியா நிக்கிறான். ஆண்டவர் இந்த சின்ன பையனை தான் சூஸ் பண்ணார். இந்த சின்ன பையனை கூப்பிட்டு இந்த சின்ன பையன் மேல எண்ணெய் ஊத்தி இவர் தான் நெக்ஸ்ட் கிங்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். இப்ப எக்ஸிஸ்டிங் கிங் ஒருத்தர் இருக்கிறார். ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டாரு, இப்ப இருக்கிற கிங்குக்கு அடுத்து யார் தான் கிங்கு? டேவிட் தான் கிங்கு ஆண்டவர் டிசைட் பண்ணிட்டார். உன் பேர் என்ன சொல்லலாம்? இதுக்கு மேல உன் பேர் டேவிட், சரியா? சஞ்சய் இல்ல, இவர் டேவிட்ட வந்து ஆண்டவர் கிங்கா பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டாரா? டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஆண்டவர் கிட்ட இருந்து அந்த பெர்மிஷன் டேவிட்டுக்கு கிடைச்சிச்சு. நான் தான் ஏற்கனவே இருக்கிற ராஜா, என் பேர் சவுல். இவர் என்ன கொன்னார்னா அது தப்பா? இவருக்கு உரிமை இருக்குதா இல்லையா? காட் டிசைட் பண்ணிட்டாரு. சவுல் செத்ததுக்கு அப்புறமா டேவிட் தான் கிங்னு காட் டிசைட் பண்ணிட்டாரு. டேவிட் என்ன கொன்னார்னா தப்பா இல்லையா? தப்பு இல்ல, லாஜிக்கலா தப்பே கிடையாது. டேவிட் ஒருவேளை சால கொண்டு இருந்தாருன்னா தப்பே கிடையாது. அடுத்த நிமிஷமே தாவீது ராஜாவாயிட்டுக்குவார். ஏன்னா அபிஷேகம் பண்ண ஒரு ஆண்டவர். இம்மீடியட்டா ஆண்டவர் என்ன பண்ணிட்டுக்குவாரு, தாவீத ராஜாவா பண்ணிட்டுக்குவார். ஒரு டைம் இந்த சவுல் தாவீதை கொல்லணும்னு டிசைட் பண்ணிட்டாரு. ஏன்னா எல்லா அப்பாக்குமே அவங்களுடைய மகன் தானே நெக்ஸ்ட் ராஜாவா ஆகணும்னு ஆசை. இப்போ உங்க பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிசினஸ் வச்சுருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெரிய கம்பெனி வச்சு அந்த கம்பெனியில வந்து நிறைய
எப்படி சொல்றது, சொத்துங்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அந்த கம்பெனியை அடுத்து உங்க கையில கொடுக்குவாங்களா இல்ல வேற யாருக்கிட்டனா கொடுக்குவாங்களா? சொல்லுங்க. உங்க ஃபேமிலிக்குன்ட்டு ஒரு பிசினஸ் இருக்குது, அதை உங்க கையில கொடுப்பாங்களா இல்ல வேற யாராவது மூணாவது மனுஷங்க கிட்ட கொடுக்குவாங்களா? உங்க கீழே வேலை செய்யறவங்க உங்களோட அதிகமா படிச்சுட்டு இருந்தா கூட அந்த ஃபேமிலி பிசினஸ் உங்ககிட்ட தானே வரும். அந்த மாதிரி இந்த சவுலு, கிங் சவுலுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, எனக்கு அப்புறம் என் சன் ஜோனத்தான் தான் கிங் ஆகணும்ட்டு ஆசை வந்துச்சு. ஆனா ஆண்டவருக்கு வேற பிளான்ஸ் இருந்துச்சு. காட் ஹேட் அதர் பிளான்ஸ். காட் என்ன பண்ணாரு, டேவிட்ட கிங்கா அபிஷேகம் பண்ணிட்டாரா, இப்ப டேவிட்டுக்கு உரிமை இருக்குது சவுல கொல்லணும்னு. அதுக்கேத்த மாதிரி தாவீது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு, ஒரு ஒரு கொகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. மலைக்கு நடுவுல இந்த கொகைக்கு கேவ் லைட் இங்கிலீஷ்ல கேவ், இந்த கேவுக்குள்ள இப்ப தாவீது ஒளிஞ்சுன்னு இருக்கிறாரு. தாவீது கூட வந்து ஒரு 600 பீப்புள் ஒளிஞ்சுன்னு இருக்கிறாங்க. இந்த கேவுக்கு டாய்லெட் பண்ணலான்னு சவுல் போறாரு. சவுல் இப்ப உள்ள போயிட்டாரு. 600 பேர் தாவீது கூட இருக்கிறாங்க. தனியா ஒருத்தர் வந்து மாட்டின்னுக்கிறாரு. எவ்வளவு அடி வாங்கி இருக்குவார். இப்போ நம்ம எல்லாம் ஒரே குரூப், நம்ம எல்லாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ். சரி, உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ். யாரோ ஒருத்தர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருத்தர், ஏசப்பாவை திட்டுற ஒருத்தர் இங்க வந்து மாட்டிக்கினார். நம்ம என்ன பண்ணுவோம்? அடிக்கிற அடியில என்ன ஆகும்? அந்த மாதிரிதான் டேவிட் கூட இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துக்கு சால் வராரு. என்ன பண்ணிருக்கணும்? இப்போ அந்த சவுல கொன்னுட்டா நெக்ஸ்ட் தாவீது ராஜா ஆயிட்டாருன்னா இந்த 600 பேருக்கும் நிறைய சொத்து கொடுக்க போறாரு, நிறைய கோல்டு கொடுக்க போறாரு, என்னென்னவோ கொடுக்க போறாரு. இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருட்டுல சவுல் போய் மாட்டிக்கினாரு. சவுல் என்ன பண்ணிட்டாரு? போய் மாட்டிக்கினார். ஆனா தாவீது என்ன பண்ணாரு தெரியுங்களா? சவுல கொல்றதுக்கு உரிமை இருந்தும் சவுல கொல்லல. ஏன்? ஏன்னா தாவீது மனசுல என்ன நினைச்சா தெரியுங்களா? சவுல கூட காட் தானே அபிஷேகம் பண்ணாரு, சவுல காட் தானே கிங்கா பண்ணாரு, காட் ஒருத்தரை கிங்கா பண்ணிட்டாரு, அவரை நான் எப்படி கொல்ல முடியும்னு யோசிச்சாரு. இந்த தாட் வர்றதுதான் இன்டெகிரிட்டி. டேவிட் பக்கம் சவுல கொல்றதுக்கு நியாயம் இருக்கும் போதும் டேவிட் சவுல கொல்லல. ஏன்னா சவுல் மேல இருந்த அபிஷேகம் ஆண்டவர்கிட்ட இருந்து வந்ததுன்னு தாவீதுக்கு தெரியும். சோ அதனால என்ன பண்ணல, சவுல கொல்லல. போர் அடிக்குதா ரொம்ப? பைபிள் கிளாஸ் மாதிரி எடுத்துனுக்கிறேன்னா அது கொஞ்சம் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆயிடுச்சு, அது மாற்ற முடியாது. ஓகே, சரி, இப்ப முக்கியமான ஹீரோ கிட்ட வரோம். இவ்வளவு நேரம் நம்ம ஜோபை பத்தியும் டேவிட்டை பத்தியும் பார்த்தோம். ஓகே, டேவிட் பத்தி இருக்கிற இது வந்து 1 சாமுவேல் சாப்டர் 24 வாசிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் முழுக்க தாவீது சவுல தப்ப விட்டதை பத்தி அந்த அதிகாரத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல இருந்து 10th வர்ஸ் வரலாம் பாத்தீங்கன்னா அது தெரியும். நெக்ஸ்ட் ஸ்லைட். இப்போ இவங்க எல்லாரும் விட மேல இருக்கிற ஜீசஸ பத்தி பார்க்க போறோம். இந்த ஜீசஸ் யாரு? ஆண்டவர். ஓகே, நம்ம எல்லாருக்கும் ரோல் மாடலா இருக்கிறவர் அவர் தான். எல்லாத்துலயும் ரோல் மாடலா இருக்கிறவர் அவர் தான். ஒரு மனுஷனா நம்ம எப்படி வாழணும்னு ரோல் மாடலா இருந்து காமிச்சவர் அவர் தான். அந்த வேர்ஸ் வாசிங்களேன். 1 Peter chapter 2 verse 22. ஒவ்வொன்னா பாருங்களேன். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. திருவிலியம்ல வாசிங்க. வஞ்சையில் அவர் எதுவும் செய்யவில்லை, வஞ்சனை எதுவும் அவர் வாயில் இருந்ததில்லை. இது அந்த வசனத்துக்கு ஒரு வசனம் முன்னாடி வசனம் வாசிங்களேன். அவர் நம்மளுக்கு என்னத்தை வச்சு சேர்ந்துட்டு இருக்கிறாரு? அவர் நம்மளுக்கு ஒரு முன்மாதிரியை வச்சு சென்றிருக்கிறாரா? எஸ், கெப்ட் அஸ் ரோல் டு பிளே. அவர் ரோல் மாடலா இருந்து செட் பண்ணி வச்சுட்டு போய்க்கிறார். அவர் என்னெல்லாம் பண்ணாரு? ஏசப்பானோட லைஃப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் ஏசப்பா பத்தி படிச்சிருக்கோம். இந்த கான்டெக்ட்ல இன்டெகிரிட்டி அப்படின்ற கான்டெக்ட்ல பார்த்தோம்னா ஏசப்பா கிட்ட 3 அந்த ஸ்லைடு போர்டு அல்ஃபி 3 குணங்கள் வந்து நம்ம படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்குது. ஃபர்ஸ்ட், ஏசப்பா வந்து அவர் எது பேசினாலும் அவரோட வார்த்தையில இன்டெகிரிட்டியோட பேசினார். யாருக்கும் அநியாயம் பண்ணல. இன்டெகிரிட்டி இன் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஏசப்பா கிட்ட எது கத்துக்கிறோம்னா இன்டெகிரிட்டி இன் இஸ் வேர்ட்ஸ்.
எப்பவுமே நியாயமா இருந்தே பேசினாரு, எப்பவுமே சரியா இருந்தே பேசினார். யாருக்கும் அநியாயமா சொல்ல, யாருக்கும் கோபமா பேசல, இல்ல வேர்ட்ஸ்ல கூட ஒருத்தரை காயப்படுத்தல, வேர்ட்ஸ்ல கூட ஒருத்தரை ஹர்ட் பண்ணல. அவர் செய்யறத சொன்னாரு, சொன்னதை செஞ்சார். நிறைய பேர் அந்த டைலாக் வேணா சொல்லியிருக்குவாங்க, செய்யாத விட்டுக்குவாங்க. நான் அரசியலுக்கு வருவது உறுதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய பேரு சினிமா டைலாக் வேணா நான் எல்லாத்தையும் செய்யறதே சொல்லுவேன், சொல்றதே செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை ரியாலிட்டியில பண்ணி காமிச்சவர் ஏசப்பா தான். அவர் எதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அவரோட வார்த்தைகள்ல அவர் உத்தமனா இருந்தார். இன்டெகிரிட்டி இன் ஹிஸ் வேர்ட்ஸ். எது சொன்னாலும் அதுல நியாயமாந்தே சொன்னார், நியாயமாந்தே செஞ்சார். ரெண்டாவது, இன்டெகிரிட்டி இன் ஆக்ஷன்ஸ். நிறைய நேரத்துல நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஆக்ஷன்ல அதை மறந்துடுவோம், செயல்ல அதை மறந்துடுவோம். சொல்லும் போது இருக்கிற அந்த ஆர்வம் அதை செய்யும் போது நம்மளுக்கு வராது. ஆர்வமா அந்த விஷயத்த சொல்லிட்டு செய்யணும்னு வரப்போ செய்யறது இல்லை. எத்தனை பேருக்கு ஏர்லி மார்னிங் ஏஞ்சிக்கணும்னு ஆசை? இப்போ உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்கறேன், எனக்கு மோட்டிவேஷன் பண்ணு ஜெசிமா, நான் வெயிட் குறைக்கணும், எனக்கு மோட்டிவேஷன் பண்ணு அப்படின்னு. ஜெசினா சொல்லும், காத்தால 5 மணிக்கெல்லாம் ஏஞ்சிக்கணும், சுத்தண்ணி குடிச்சிட்டு ரன்னிங் ஓடணும். சரி, ஜெசிமா இதை பண்ணுமா? இல்ல. இன்னொருத்தருக்கு அட்வைஸ் கொடுக்கணும்னு நம்ம பண்றப்போ நம்ம கொடுக்குற அந்த அட்வைசஸ் நம்ம ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா இல்ல. இங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் நம்மளுக்கும் அவருக்கு இருக்கிற வித்தியாசம். ரொம்ப போர் அடிச்சாமா, ரொம்ப சலிச்சுட்டு உக்காந்துக்கிறிய. இன்டெகிரிட்டி இன் ஹிஸ் ஆக்ஷன்ஸ். அவருடைய செயல்ல கூட அவர் உத்தமனா இருந்தார். செயல்ல கூட அவர் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கல. ஏசப்பா இப்ப இந்த இடத்துல இருக்கிறாரு, அந்த வழியா ஒரு குருடன் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒரு போற வழியில குருடன் இருந்தாங்கன்னா அந்த குருடனுக்கு ஒரு நல்லது செஞ்சார். அந்த குருடன் கிறிஸ்டியனா இல்லையான்னு எல்லாம் பார்க்கல, இவருக்கு ஏதாவது திருப்பி செய்ய போறானா இல்லையான்னு பார்க்கல, அவனுக்கு நல்லது செஞ்சார். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட நல்லது செஞ்சார். செஞ்சுரியன் எக்ஸாம்பிள் அதை பாக்குறோம். ரோமர்களுடைய லீடர் ஒருத்தர் அவங்க வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்யறாரு. அவங்க ரட்சிக்கப்படாதவங்களாச்சே, அவங்களுக்கு பாரபட்சம் பார்க்காம செஞ்சார். நம்ம நல்லது செய்யணும்னா செலக்டிவ் பீப்புளுக்கு தான் நல்லது செய்யறோம். என் சர்ச்சுக்கு என் கூட வராங்க, அவங்களுக்கு கஷ்டம், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இவங்க இன்னும் இந்துவாகிறாங்க, இவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு தோணுமான்னு கேட்டா தோன்றது இல்லை நம்மளுக்கு. சும்மா கை தூக்க சொன்னா கை வேணா தூக்கிடுவீங்க. ஆனா கோர்ல என் கூட சர்ச்சுக்கு வரவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது நம்மளுக்கு. ஏசப்பா அவரோட ஆக்ஷன்ஸ்ல கூட இன்டெகிரிட்டியோட யார் ஏதுன்னு பார்க்காம உதவின்னு கேட்டவங்களுக்கு உதவி செஞ்சார். அடுத்து, இன்டெகிரிட்டி இன் ஒபீடியன்ஸ். போன கிளாஸ்ல தான் ஒபீடியன்ஸ் பத்தி பார்த்தோம். ஜீசஸ் obeyed even though he was God. அவர் ஆண்டவராக இருப்பினும் அவர் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிஞ்சாரு. யாருக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாரு? பேரண்ட்ஸ் கீழ்ப்படிஞ்சாரு, அவர் ஊர்ல இருந்த அதிகாரிகளுக்கு, அத்தாரிட்டியில இருக்கிறவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சாரு. சரி, பேரண்ட்ஸ்க்கு எதுல கீழ்ப்படிஞ்சாரு? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் செஞ்ச அற்புதம் எது? காணாரு கல்யாணத்துல தாலி எடுத்து கொடுத்தாரா? கல்யாணம் ஓகே. என்ன அற்புதம் பண்ணாரு? திராட்சை ரசத்தை தண்ணீரா மாத்தினாராம். ஓகே, தண்ணீர் ஆண்டவர் என்னவா மாத்தினாரு? திராட்சை ரசமா மாத்தினாரு. அதுதான் ஆண்டவர் பண்ண அற்புதம். கரெக்டுங்களா? இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அற்புதம் பார்த்தோம்னா, மரியாள் என்ன பண்றாங்க, ஏசப்பா கிட்ட சொல்றாங்க, பாருப்பா இந்த கல்யாணத்துல திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு, சோ நீ ஏதாவது உன்னால பண்ண முடியுமா பாருங்க. அது ஏசப்பா என்ன சொல்றாரு? இன்னும் என் டைம் வரல, ஸ்ரீயா, இன்னும் என் டைம் வரல, மை டைம் ஹஸ் நாட் yet come. ஆனா அம்மா சொல்லிட்டாங்களேன்றதுனால அந்த அற்புதம் செய்யறாரு. சோ அவங்க அம்மாக்கு ஒபே பண்ணாரா? அடுத்து, இந்த அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒபே பண்ணாரு. எப்படி எல்லாம் அதிகாரத்துல இருக்கிற ஒபே பண்ணாரு? வேற யாரோ ஒருத்தர் கேட்டாரு, ஒரு பரிசேயன் கேட்டாரு, நீங்க தான் மேசியாவா அப்படின்னா, உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னாரு. சொல்றதுல என்ன பண்ற பண்ணிக்கோன்னாரு. அதுவே பிரதான ஆசிரியன் கேட்கும் போது ஆமா நான் தானாரு. அத்தாரிட்டியில இருக்கிற ஒருத்தர் கேட்கிறப்போ உண்மையை பேசினாரு, மத்தவங்க பேசுறப்போ அவங்கள நெக்கலா பதில் சொல்லி அனுப்பிட்டாரு. ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்க கேட்கிறப்போ கரெக்டான பதில சொன்னார். பிலாத்து கேட்டாரு, நீ தான் யூதருக்கு ராஜாவா? ஆமா நான் தானாரு. ஏரோது கேட்டான், உங்ககிட்ட பதிலே சொல்ல மாட்டேன்ட்டு ஊமையாவே இருந்தார், சும்மாவே இருந்தார். அடுத்த ஆண்டவருடைய இதுக்கு வரலாம். யோசிச்சு பாருங்க, பிதாவினுடைய பவரை
பல மில்லியன் டைம்ஸ் ஃப்ராக்மெண்டா பண்ணி அதுல 1% ஒரு தூதனுக்கு கொடுக்குறாருன்னு வைங்களேன். இப்போ இந்த போர்டு ஃபுல்லா காடோட பவர் இருக்குதுன்னு வைங்க. இந்த ஒரு டாட் தெரியுதுங்களா உங்களுக்கு? லாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு டாட் தெரியுதா? இந்த டாட் தெரியுதா? இந்த டாட் பவர் ஒரு ஏஞ்சலுக்கு, அந்த ஏஞ்சல் பேர் மைக்கேல். ஒரு டாட் அளவு இவ்வளோ பெரிய பவர்ல ஃப்ராக்மெண்ட், சின்ன ஃப்ராக்மெண்ட் மைக்கேலுக்கு கொடுத்தாரு. இந்த மைக்கேல் அந்த பவர் எப்படி யூஸ் பண்ணாரு தெரியுங்களா? சும்மா இப்படி நந்து பண்ணாரு, 85,000 பேர் செத்துட்டாங்க. அப்படின்னாரு, 85,000 பேர் செத்துட்டாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்து இவ்வளோண்டு பவரை வாங்கிக்கிட்ட மைக்கேலுக்கே இந்த பவர்னா, அந்த பவருக்கு ஆண்டவர் எவ்வளவு பெரிய பவர் ஸ்டார். ஆண்டவர் எல்லா பாவத்துக்கும் சுப்ரீம் சோர்ஸ். அவரு அவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்மளெல்லாம் கிட்ட வைக்கிறது அவருக்கு தான் வர்த்லெஸ் ஆன விஷயம். நம்மள ஆண்டவர்கிட்ட கம்பேர் பண்ணி பாக்குற சிலர் இருக்கிறாங்க. ஆஸ் அ ஹியூமன் பீயிங் எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஆனா பைபிள்ல ஃபுல்லா காடுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதுன்னு சிலர் யோசிக்கிறாங்க. ஆண்டவரை மனுஷன் கிட்ட ஒப்பிடுற அந்த ஒரு கான்செப்ட் இருக்குது பாருங்களேன், கம்பேரிங் காட் வித் ஹியூமன் பீயிங்ஸ். அது எந்த அளவுக்குன்னா, மண்ணை நோண்டும் போது மண்புழு கிடைக்குது பாருங்க, அந்த மண்புழுவையும் நம்மளையும் கம்பேர் பண்றதுக்கு சமம். காம்ப்ரஹெண்டிங் ஹியூமன் பீயிங்ஸ் வித் காட் இஸ் ஈக்குவல் டு காம்ப்ரஹெண்டிங் a worm with human beings. ஒரு புழுவையும் மனுஷனையும் கம்பேர் பண்ணா எது பெட்டரு? புழுவா பெட்டரு? புழுக்கு ஒண்ணுமே தெரியாது, மனுஷன் தான் பெட்டர். கரெக்ட். அதே மாதிரிதான் ஆண்டவரையும் மனுஷனும் கம்பேர் பண்ணா, ஆண்டவர் அவ்வளோ நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு பெரியவர். ஆனா அவ்வளோ பெரியவரா அவர் இருந்தோம். இப்படி தேய்ங்களேன் கைய, எல்லாம் கை எடுத்துன்னு இப்படி தேய்ச்சுங்க. 15 செகண்ட்ஸ் தேய்க்கணும், ஜோரா சூடாகிற அளவுக்கு தேய்க்கணும். தேய்ச்சிட்டிங்களா? மோந்து பாருங்க, நல்லா வாசனை தெரியலையா? அப்ப ஜோரா தேங்க. மறுபடியும் ஒரு செகண்ட் தேங்க, 15 செகண்ட்ஸ் ஒரே எடுத்து ஜோரா தேங்க. இப்ப ஸ்மெல் பண்ணி பாருங்களேன், எத்தனை பேருக்கு வாசனை நல்லா இருக்குது? இதுதான் நம்மளோட ஆக்சுவல் வாசனை. மேல சோப்பை போட்டு வாசனை மூடி வச்சுருக்கிறோம் நம்ம எல்லாம். கோழிப்பி வாசனை வந்துச்சா? இதுதான் நம்ம வாசனை. தெல்லு பூச்சி, நம்ம தொட்டா நாத்து அடிக்கிற ஜென்மம். நமக்காக அவ்வளோ பவர் இருக்கிற அவரு அது எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்தாரு. ஏன்னா he obeyed God. பிதா சொன்ன உடனே அத குமாரன் கேட்டுன்னு வந்தார். என்னன்னு சொன்னாரு பிதா? இந்த மனுஷங்களெல்லாம் ரட்சிக்கணும், நான் யாரையாவது அனுப்பணும்னு கேட்டார். கிரைஸ்ட் himself volunteered. குமாரனே வந்து என்ன பண்ணார்? நான் போறேன் இவங்களுக்காகன்னு வந்தார். அப்படி வந்து நமக்காக மறிச்சு என்ன பண்ணாரு? நம்மளுக்கு ரோல் மாடலா இருக்கிறார். சரி, இப்ப இந்த ரோல் மாடல் சொல்றத நம்ம செய்யணுமா செய்ய வேணாமா? இப்பதான் நம்மளோட ரியாலிட்டி காமிச்சேன், கரெக்டா? ஆனா அவரு இருக்காரு பாருங்க, அவரு நம்ம எல்லாரும் விட பல மடங்கு சுப்ரீம் பவரா இருந்தோம். அவ்வளோ பெரிய ஆண்டவர் அவரு. இந்த என்டையர் ரூம்ல இந்த டாட் எவ்வளவு சின்னது? இந்த என்டையர் ரூம்ல இந்த டாட் எவ்வளவு சின்னது? இவ்வளவு பெருசு தான் எர்த், பிக்கஸ்ட் ஸ்டார் கிட்ட கம்பேர் பண்றப்போ. அந்த மாதிரி அவர் கையில 5 நட்சத்திரத்தை வச்சுருக்கிறாரு. 5 7 ரைட், 7 ஸ்டார்ஸ். அவர் கையில 7 ஸ்டார்ஸ் வச்சுருக்கிறாராம். அந்த ஸ்டார் கிட்ட எர்த்தை கம்பேர் பண்றப்போ இந்த மாதிரி டாட் அளவு தான் இருக்குது அந்த ஸ்டார். அவ்வளோ பெரிய ஆண்டவர், நம்மளால மெஷர் பண்ண முடியாது. நம்ம பிரெயினுக்கு அந்த மெஷர்மெண்ட்டை கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு பெரிய ஆண்டவர். இப்படி கை வைங்களேன், எந்த கை வச்சுருக்கிறேன்? இவ்வளவு பெருசு தான் நம்ம ஆர்ட் சைஸ், கரெக்டா? நம்மளுடைய ஆர்ட் சைஸ் இவ்வளவு பெருசு தான். இந்த ஆர்ட்ல இருக்கணும்னு நினைக்கிறாராம். அவ்வளோ பெரிய ஆண்டவர் இவ்வளவு சின்ன ஆர்ட்டுக்குள்ள இருக்கணும்னு நினைக்கிறாராம். ஏன்னா ஆண்டவர் இதை சொன்னாரு, அவர் அதை ஒபே பண்ணார். அப்போ அவருடைய இன்டெகிரிட்டி எதுலலாம் காமிச்சாரு? அவரோட வேர்ட்ஸ்ல, அவரோட ஆக்ஷன்ஸ்ல, அவரோட ஒபீடியன்ஸ்ல.
ஸோ இவ்வளோத்தையும் பண்ணிட்டாரு. நான் இதுல இருந்து என்னத்தை கத்துக்கிறேன், இதுல இருந்து நான் என்னதான் நான் வந்து என் லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, கிரைஸ்ட் ஃபாலோ பண்ண இந்த விஷயங்களை நானும் பண்ண வேண்டியதா இருக்குது. ஏன்னா இஸ் ஆர் அல்டிமேட் ரோல் மாடல். அவர் நம்மளுக்கு ரோல் மாடலா இருக்கிறார். இந்த உத்தமனா இருந்தா என்னெல்லாம் கிடைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ராவர்ப்ஸ் 11:3 அதை பத்தி படிச்சோம். மறுபடியும் ப்ராவர்ப்ஸ் 11:3 எடுத்துக்கங்களேன். ஸ்லைட் ஏகட்டும், வேர்ஸ் 1 ஆல்ஃபி. ப்ராவர்ப்ஸ் 11:3 எடுத்துக்கங்க. அதை மறுபடியும் ஒருத்தர் வாசிங்க. தமிழ்ல ஒருத்தர், இங்கிலீஷ்ல ஒருத்தர் வாசிங்க. நேர்மையானவர்களுடைய நல்வொழுக்கம் அவர்களை வழி நடத்தும், நம்பிக்கை துரோகிகளின் வஞ்சகம் அவர்களை பாழ்படுத்தும். நம்பிக்கை துரோகியின் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பிஎஸ்ஐ வெர்ஷன்ல ஒருத்தர் வாசிங்க. துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும். இங்கிலீஷ்ல வாசிங்களா அந்த வசனத்தை. The integrity of the upright will guide them, will destroy them. The perversity of the unfaithful will destroy them. இந்த இன்டெகிரிட்டிக்கு ஆப்போசிட்டா எது இருக்கு தெரியுங்களா? உத்தமத்துக்கு ஆப்போசிட் எது தெரியுங்களா? அன்ஃபெய்த்ஃபுல்லா, துரோகிகளா இருக்கிறது தான். துரோகிகளா இருக்கிறது என்ன பண்ணுமா? அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிடும். சரி, இந்த ரோல் மாடல் நம்மளுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்குறாரு? ஃபர்ஸ்ட், இன்டெகிரிட்டி இன் அப்ரைட்னஸ் இன் வேர்ட். நம்ம எது பேசினாலும் அதுல சரியானதே பேசணும். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், நான் டூயிங் த ரைட் திங் ஈவன் இஃப் நோ ஒன் இஸ் வாட்சிங். யாரும் நம்மள பார்க்கலனா கூட எதை செய்யணும்? நல்லதே செய்யணும். நம்மளோட வார்த்தையில நல்லது செய்யணும். நெக்ஸ்ட் நம்மளோட ஆக்ஷன்ஸ்ல நல்லது செய்யணும். மூணாவது, ஆண்டரோட அத்தாரிட்டிக்கு கீழ்ப்படிவதில் நல்லது செய்யணும். டூயிங் த ரைட் திங். வை? பிகாஸ் காட் டோல்ட் அஸ் டு. அவருக்கு ஒபே பண்ணணும். அடுத்து அதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்? இன்டெகிரிட்டி இன் சப்மிஷன் டு காட்ஸ் அத்தாரிட்டி. இன்டெகிரிட்டி இஸ் சப்மிஷன் டு காட்ஸ் அத்தாரிட்டி. சரி, கடைசியா இந்த சப்ஜெக்டை முடிக்கிறப்போ ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைச்சேன். அந்த ஸ்டோரியை சொல்லிட்டு இந்த இன்டெகிரிட்டின்ற சப்ஜெக்டை ஃபினிஷ் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. இந்த ஸ்டோரி நீங்கள் ஒரு வேளை மீம்ஸில் பார்த்துருக்குவீங்க, இல்லை கேள்விப்பட்டிருக்குவீங்க. பட் இதுக்கு பொருத்தமாக இருக்கும்ன்றதுனால இதை சொல்கிறேன். ஒரு கம்பெனியோட சிஇஓ வந்து அடுத்து அந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஏற்கனவே இருக்கிற மற்ற மேனேஜர்ஸ் எல்லாரும் கூப்பிட்டாராம். ஒரு 10 மேனேஜர்ஸை கூப்பிட்டு இந்த 10 மேனேஜர்ஸ் கிட்டையும் ஒரு பாட் கொடுத்து, அந்த பாட்டுக்குள்ள சீட் இருக்குது, ஒரு தொட்டியை கொடுத்து, சின்ன பூத்தொட்டி மாதிரி ஒரு தொட்டியை கொடுத்துட்டு, அதுக்குள்ள நான் ஏற்கனவே விதை வச்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு 6 மாசம் டைம் தரேன். இந்த 6 மாசம் நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி தண்ணி ஊற்றணும். என்ன பண்ணான்றியா? டெய்லி இந்த பாட்டில் தண்ணி ஊற்றணும். 6 மாசத்துக்கு அப்புறம் நான் கூப்பிடுவேன். இந்த 6 மாசத்து இந்த பாட்டில் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற விதை வச்சிருக்கிறேன். 6 மாசம் என்ன பண்ணணும்? நீங்க தண்ணி ஊற்றணும். 6th மந்த் நான் கூப்பிடுவேன் உங்களை. நீங்க அந்த செடியோட வரணும். யார் அந்த செடியை நல்லா பார்த்துக்கிறீங்களோ அவங்க தான் நெக்ஸ்ட் ஜெனரல் மேனேஜர்னு சொல்லிட்டார். இந்த மேனேஜர்ஸ் எல்லாம் இந்த பாட்டை வாங்கின்னு வீட்டுக்கு போனாங்க. எல்லாரும் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சாங்க. 1 வாரம் ஊத்துனாங்க, 10 நாள் ஊத்துனாங்க, 15 நாள் ஊத்துனாங்க. அதுல இருந்து எந்த செடியுமே வரல. 6 மாசத்துக்கு அப்புறமா இவங்க எத்தனை வராங்க? 9 பேர் எத்தனை வரும்போது ஒவ்வொருத்தரும் வேற வேற செடியோட வராங்க. ஒருத்தர் ரோஸ் செடி, ஒருத்தர் மாமரம், இந்த மாதிரி ஒருத்தரும் ஒரு செடியோட வந்து எனக்கு இந்த செடி தான் வந்துச்சு, நான் இவ்வளவு தண்ணி ஊத்தினேன், இப்படி எல்லாம் பண்ணேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. ஒரு மனுஷன் மாத்திரம் காலி பாட்டை எடுத்துன்னு வந்து காமிச்சாராம். அது என்ன தெரியல சார், எனக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தினாலும் எதுவுமே வேலையில அப்படின்ட்டு காலி பாட்டை எடுத்துன்னு வந்து காமிச்சாராம். வேலை யாருக்கு தரணும்? ஏன் காலி பாட்டை எடுத்துன்னு வந்து கேட்சா தெரியுங்களா? ஏன்னா அந்த மேனேஜர், அந்த சிஇஓ வந்து அந்த பாட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி உள்ள இருக்கிற எல்லா விதைகளும் வேக வச்சுட்டு போட்டு இருந்தாராம். ஒன்ஸ் நம்ம அந்த சீடை வேக வச்சுட்டோம்னா அது மறுபடியும் வளராது இல்ல. இவர் ஏற்கனவே அதை பாயில் பண்ணி வேக வச்சுட்டு அந்த பாட்டில போட்டு கொடுத்தாராம். ஸோ அந்த பாட்டு என்ன ஆகல, எந்த செடியுமே வளரல. அப்ப இந்த 9 பேரும் என்ன பண்ணிக்கிறாங்க, வேற ஏதோ செடி ஏத்தி இதுல நட்டுட்டு இவர்கிட்ட அந்த மேனேஜர் பதவியை வாங்கிக்கலான்னு வந்திருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு மனுஷன் ஆனஸ்டா இருந்ததுனால அவரை தான் நெக்ஸ்ட் ஜெனரல் மேனேஜரா ப்ரொமோட் பண்ணாங்க. அப்ப யாரும் பார்க்காதப்போ கரெக்டானதை செஞ்சா நம்ம லைஃப்ல நம்மளுக்கு ப்ரொமோஷன் வருது. If you have integrity, you get promotion. நிறைய உதாரணங்கள் பைபிள்ல இருக்கிறாங்க. டேனியல் போன்ற உதாரணங்கள். அவங்கள மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் வந்து மற்ற டீச்சர்ஸ் யூஸ் பண்ண போறாங்கன்றதுனால டேனியல் பத்தி நான் சொல்ல. டேனியல் அந்த என்டையர் கண்ட்ரிக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனார். இத்தனைக்கும் அடிமையா இருக்கிற ஒரு கண்ட்ரியில. ஏன்? ஏன்னா டேனியல் இன்டெகிரிட்டியோட இருந்தார்.
ஸோ இந்த உதாரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஏசப்பாவனோட உதாரணத்துல நம்ம என்ன கத்துக்கிறோம்? இன்டெகிரிட்டியோட நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் நம்மள இருக்கிற இடத்துல இருந்து இன்னமும் அதிகமா ப்ரொமோட் பண்ணுவார். எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் மேல ஆசை? இருக்கிற இடத்துல இருந்து நான் உயர்வுல இருக்கணும். இப்ப நான் வெறும் டீம் மெம்பரா இருக்கிறேன், நான் டீம் லீடர் ஆகணும். இப்ப நான் இருக்கிற சம்பளத்தை விட அதிகமான பொசிஷன் போய் நிறைய சம்பளம் வாங்கணும். எத்தனை பேருக்கு ஆசை? அப்ப யாரும் பார்க்கலன்னா கூட இது உங்களுக்குள்ள இருக்கணும்ட்டு ஜெபம் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா யாரும் பார்க்கலன்னா கூட இது இருக்கிறத ஆண்டவர் பாக்குறாரு. சாத்தான் கிட்ட யோபுவை பத்தி சாட்சி சொன்னார் பாருங்க. அந்த மாதிரி உங்களை பத்தி சாட்சிய ஆண்டவர் உங்க கம்பெனில இன்சார்ஜ் ஆக்குறவங்க மனசுல போடுவார் ஆண்டவர். அப்போ உங்க வாழ்க்கையில உயர்வு வரணும், லைஃப்ல உயர்வு வரணும், ப்ரமோஷன் வரணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஒரு அண்ணனா உங்களுக்கு நான் கொடுக்குற சஜஷன் என்னன்னா, இன்டெகிரிட்டி உங்க லைஃப்ல எடுத்துக்கோங்க. ஃபியூ ஹேவ் இன்டெகிரிட்டி. இதுவும் ஒரு வேர்க்கணும், இதுவும் ஒரு அனதர் ரூட். இதையும் நம்மளுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா நம்மளால ஃப்ரூட்ஃபுல்லா இருக்க முடியும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணருமாகிய எங்கள் நல்ல தெய்வமே, இந்த நாளிலே நாங்க கேட்ட பாடத்தின்படி இந்த உத்தமர்களா நாங்க இருக்க, உங்களுடைய உத்தமத்தை நாங்க தரித்து கொள்ள, ஒவ்வொரு நாளாண்டு உங்களுக்கு விருப்பமானதையே நாங்க செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்க இன்டெகிரிட்டியோட வாழ, அதுல இருந்து எங்களுக்கு ப்ரமோஷனை நீங்க தர, அதுக்கான லைஃப் ஸ்டைலை நாங்க சேஞ்ச் பண்ணி கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே.